பரக்கத் என்பது நம்முடைய வாழ்க்கையை இன்றியமையாத ஒன்று என்று மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து தளங்களிலும் அது வியாபித்திருக்கின்றது. லட்சங்களில் செலவு செய்துதான் ஒரு காரியத்தை நடத்த முடியும் என்று இருக்கின்ற பொழுது, ஆயிரங்களில் நாம் செய்து முடித்தால் அல்லது கோடிகளில் செலவு செய்துதான் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது, லட்சங்களில் நாம் அந்த காரியத்தை செய்து முடித்தால் அது பொருளாதாரத்தின் பரக்கத். ஒரு பானை சோற்றை விழுங்கினால் தான் நம்மளுடைய மனமும் வயிறும் நிரம்பும் என்று இருக்கின்ற வேளையில் 2 வாய் கவலத்தின் மூலமாகவே அந்த திருப்தி நமக்கு கிடைத்தால் அது உணவில் கிடைக்கக்கூடிய பரக்கத். நாள் கணக்கில் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியத்தை மணி நேரங்களில் நாம் செய்து முடித்தால் அது காலங்களில் நமக்கு கிடைத்த பரக்கத். 10 ஆட்கள் செய்ய வேண்டிய வேலையை நாம் ஒருவராக செய்து முடித்தால் உடல் வலிமையில் நமக்கு கிடைத்த பரக்கத். அது தீர்க்க முடியாத பிரச்சனைகளே நாம் அதில் தீர்வு காண்டு அந்த பிரச்சனையை நாம் சுமூகமாக ஆக்கினால் அது நம்முடைய அறிவில் கிடைத்த பரக்கத். 1000 ரக்காத்துகளை தொழுது என்ன கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோமோ அதை ஒரே 2 ரக்காத்துகளில் நாம் அல்லாஹ்விடம் கேட்டு நமக்கு கிடைத்து விட்டால் அது நம்முடைய தக்வாவில் உள்ள பரக்கத். எந்த சந்தர்ப்பத்திலும் அது சந்தோஷமாகவோ துக்கமாகவோ நமக்கு வரவோ செலவோ எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கதை விட்டு நாம் விலகாவிட்டால், எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அது நம்முடைய ஈமானில் ஏற்பட்ட பரக்கத். டேங்க் ஃபுல்லாக நிரப்பிவிட்டு இந்த தூரத்தை கடக்க முடியும் என்று இருக்கின்ற பொழுது ஒரு சில ஆயிரங்களில் செலவு செய்து அந்த பெட்ரோலை நிரப்பி நாம் அந்த இடத்தை அடைந்தால் அது நம்முடைய வாகனங்களில் கிடைத்த பரக்கத். நாம் பெற்ற மக்களை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை சரிவர தீர்மானித்து நம்முடைய குடும்பத்தை சரியாக நடத்தக்கூடிய மனைவி நமக்கு அமைந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த பரக்கத். இப்படி பரக்கத் இல்லாமல் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. அந்த பரக்கத்தை நீங்கள் இந்த மாதங்களில் குறிப்பிட்டு கேளுங்கள் என்பதைத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்.